நெல்லைப்பேட்டையில் திறப்பு விழா கண்டு கடந்த 3 ஆண்டுகளாக பூட்டி கிடக்கும் லாரி முனையத்தை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் இணைகிறார். அவரிடம் விரிவான விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், இது தொடர்பான விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து கேரளாவுக்கு மிக அதிகமாக சரக்கு வாகனங்கள் என்பது அதிகமாக நாள்தோறும் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பழையப்பேட்டை பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள லாரி முனையம் என்பது அமைக்கப்பட்டுள்ளன. அந்த லாரி முனையம் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக திறக்கப்பட்டுள்ளது. கழிப்பறை வசதிகள், சமையல் கூடங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த பகுதியிலிருந்து செல்லக்கூடிய கேரளாவிற்கு மிக அதிகமாக செல்லக்கூடிய அளவிலாக இந்த திட்டம் என்பது அமைக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. குறிப்பாக இந்த திட்டத்திற்கு அருகிலேயே மொத்த காய்கறி சந்தை என்பது அமைக்கப்பட்டுள்ளன. இந்த காய்கறி சந்தையும் அங்க தேவையான, ஏனென்றால் லாரி முனையம் என்பது அமைக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த மொத்த காய்கறி விற்பனை கூடங்களும் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட இது 2 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டதாகவும், இதில் மொத்த வியாபாரம் 2 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டதாகவும், இதில் மொத்த வியாபார சந்தை செயல்பட வேண்டியதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இங்குள்ள வியாபாரிகள் செல்லும் வகையில் லாரி டிரைவர்கள் பயன்படுத்தும் வகையான சமையலறை, கடைகள், குளியலறை, குளிர்சாதன சேமிப்பு அறை, கழிப்பிட வசதி உள்ளிட்டவைகளும் மற்றும் ஓட்டுநர்களுக்கான தங்குவதற்கான அறைகள் அனைத்துமே கட்டப்பட்டுள்ளன. மேலும் அழகிய வண்ணங்கள் தீட்டப்பட்டு பளிச்சென்று இந்த காட்சிகள் அளிக்கக்கூடிய கட்டிடமாக இந்த கட்டிடம் என்பது உள்ளது. இந்த லாரி முனையம் பொது மக்கள் பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகியும், ஆனால் இதுவரை லாரி முனையம் பயன்படுத்தப்படாமல் பூட்டியே கிடைக்கிறது. இதனால் இங்குள்ள ஜன்னல் கண்ணாடிகள் அனைத்தும் உடைந்து உள்ளன. ஆனால் மக்கள் பயன்பாட்டிற்காக முனையத்தை உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்துள்ளார்கள். மேலும் 3 ஆண்டுகளில் சேதமடைந்த ஜன்னல் கட்டிட பகுதிகளும் சீரமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களிடம் கோரிக்கை உள்ளது. பழையப்பேட்டை சரக்கு வாகன முனையங்கள் அருகிலேயே மொத்த விற்பனை சந்தையும் திறக்கப்பட்டுள்ளது. சுமார் கிட்டத்தட்ட 13.81 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த வியாபார மொத்த சந்தை, காய்கறி சந்தை என்பதும் தற்போது இதற்கு அருகிலேயே கட்டப்பட்டுள்ளன. அந்த கட்டிடமும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் ஆகியும் அதுவும் செயல்படாத நிலையில் இருக்கிறது. மேலும் சேதமடைந்தக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது இங்கு உள்ள கட்டிடங்கள் அனைத்துமே கிடைக்கின்றன. தொடர்ந்து இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள். ஏனென்றால் தொடர்ந்து இந்த பகுதியில் கேரளாவுக்கு போக்குவரத்து மிக அதிகமாக நெரிசல், மாநகர பகுதிக்குள் வாகனங்கள் வரும்போது மிகப்பெரிய நெரிசல் ஏற்படும் வகையில் மாநகரை பழையப்பேட்டை பகுதியிலிருந்து நேரடியாக வைத்தால் அது ஆலங்குளம், தென்காசி, செங்கோட்டை, புளியல் வழியாக கேரளாவுக்கு எளிதாக செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் செல்வதற்காக ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் தொடர்ந்து கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான இங்கு கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் அனைத்துமே பாழடைந்து வருகிறது. சமூக விரோதிகளின் கூடாரமாக இங்கு திகழ்ந்து வருகிறது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக சமூக ஆர்வலர் மைதி நம்மிடம் இருக்கிற, அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். தொடர்ந்து நீங்க நேரடியாக பார்க்கலாம், பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் வரி பணத்தில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் தற்போது இது போன்ற ஒரு மோசமான நிலையில் இருக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மாநகராட்சி நிர்வாகம் என்னையா செய்யணும்? அதாவது நீங்க பாத்திருக்கீங்க, இப்ப 2 ஏக்கர் இடத்துல அரசால கட்டப்பட்ட இந்த இடம் கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த செயல்பாட்டுக்கு வரல. இது காய்கறி மார்க்கெட் திறந்து 1 வருஷம் ஆச்சு, அது எந்த செயல்பாட்டுக்கு வரல. இப்போ பாத்தீங்கன்னா ஹைவே ரோட்டுக்கும் நமக்கும் ஒரு 250 மீட்டர் தான். அப்போ கேரளாவுக்கு போற வண்டி எல்லாமே இதான் உங்களுக்கு பக்கம். நயினார்குளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பயங்கர டிராபிக், மக்கள் போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கு. அது இங்க கொண்டு வருவாங்கன்னு அதிக எதிர்பார்ப்புல இங்க இருக்க மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. ஆனா இது வரைக்கும் இந்த அரசாங்கம் அதை கண்டுகொள்ள, கிட்டத்தட்ட இங்க இத்தனை கோடி ரூபா, இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி ரொம்ப பில்டிங்லாம் ரொம்ப பாலடைஞ்சு போச்சு. 2வது சுருக்கமாக சொல்ல போனா சமூக விரோதிகளின் கூடாரமாக இது மாறிக்கிட்டு இருக்கு. பார்த்திருப்பீங்க, இந்த கண்ணாடி இதெல்லாம் உடஞ்சு கிடக்கு. இது யாரும் கேட்பாரு இல்ல. அதனால இது உடனே அரசாங்கம் கையில எடுத்து இதை என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இதான் நம்மளுடைய கோரிக்கை. நிச்சயமாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களுடைய கோரிக்கை என்பது இதுதான். ஏன்னா குறிப்பாக பல கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் என்பது வீணாகி கிடைக்கிறது. இந்த வரிப்பணத்தை கோரிக்கையாக உள்ளதுமா? நெல்லையில் லாரி முனையம் கட்டப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகியும் திறக்கப்படாமல் உள்ள நிலையில் அதனை திறக்க கோரி கோரிக்கை எழுந்துள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செல்வராஜ்.